அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், வந்தனம். நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை எனக்காண்டி ஒரு 4 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாம காது கொடுத்து கேளுங்க. உங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படுத்தலாம். அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்ல வரேன்னா, இன்னி லைஃப்ல இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல 100க்கு ஒரு 50% பேருக்கு எவிலைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எவிலை மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க, கண்ணேருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அரபிக்ல நசர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது சூனியம், பில்லி சூனியத்தை பத்தி பேசல, எவிலைன்னு சொல்றேன். எவிலை வேற, அது பில்லி சூனியங்கிறதுலாம் எனக்கு நாலேஜ் கிடையாது. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நான் டாபிக் பேசல. எவிலை மட்டும் தான் நான் பேசுறேன். சரியா? எவிலை அப்படின்னா, கண் திருஷ்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் சக மனுஷனை பார்த்து பொறாமப்படுறது, கேடுகட்ட எண்ணம் வர வைக்கிறது தான் எவிலைன்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டி, கண்ணேருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஏற்பட்டிருக்கும், அது சக மனுஷன்ட்ட போய் சொல்லும் போது அவங்க வாயிலிருந்து வர வார்த்தையும் அவங்க பார்க்குற பார்வையும் ஒரு எவிலை, ஒரு நெகட்டிவான எனர்ஜியை ஏற்படுத்தும் உங்களுக்கு. சரிங்களா? அது அவங்க பார்க்குற பார்வையிலேயே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் அவேர்னஸாக இருங்க. எவிலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு, நான் சொல்றேன். ஒவ்வொன்னா சொல்றேன். அது எப்படி நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, எவிலை ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, அதாவது ஃப்ரம் மார்னிங்ல இருந்து அன்டில் நைட் வரையும், சின்ஸ் உங்களோட டே ரொட்டீன் ஒர்க்ல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. என்ன ஒரு மெடிக்கல், அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உங்க ஒய்ஃப் கூட ஏதாவது பிரச்சனை வரும், உங்க சின்ன குழந்தைகள்கிட்ட ஏதாவது பிரச்சனை வரும், உங்க வேலை விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது வேலை விஷயத்துல இல்ல டெய்லி ரொட்டீன் ஒர்க்ல உங்க லைஃப்ல ஒரு மன அமைதி இல்லாம பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால படத்தை கூட நிம்மதியா பார்க்க முடியாது. பிசிக்கலி ப்ரெசென்டா இருப்பீங்க, மென்டலி ப்ரெசென்டா இருப்பீங்க, ஆனா உங்க மைண்ட் டம்பா இருக்கும். சந்தோஷமாவும் இருக்க மாட்டீங்க, இதாகவும் இருக்க மாட்டீங்க. புரியுதா? ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருப்பீங்க நீங்க. அதை உங்களால எப்படின்னு விவரிக்க முடியாது. அது ஒரு கண்டிஸ்டியோட சைன் ஆஃப் எவிலைன்னு சொல்லுவாங்க. சரியா? அது வேற என்னென்ன விஷயத்துல ஏற்படுத்துன்னா, சக மனிதர்கள் இன்னும் வேற எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ல சொல்றேன். முன்னோர்கள் இதை நிறைய இதை பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. முகமது நபி இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவிலை கேன் டேக் அ மேன் டு எ கிரேவ்யார்ட் அண்ட் எ பியூட்டிஃபுல் கேமல் டு என்டர் அ குக்கிங் பாட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷனை கண் திருஷ்டி கல்லறை இழுத்துட்டு போயிடும். அட் த சேம் டைம் எ பியூட்டிஃபுல்லான கேமல் இருக்குல்ல, ஒட்டகம், அழகான ஒட்டகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இயங்குவாங்க கண்ணு. அந்த ஒட்டகத்தை அந்த கண் திருஷ்டியே, கண் பார்வையே, கெட்ட பார்வையே குக்கிங் பாட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். சமைக்கிற உணவு கொடுத்து இழுத்துட்டு போயிடும். சுத்திக்கிட்டு தெரிஞ்ச டெசர்ட்ல சுத்திக்கிட்டு தெரிஞ்ச ஒட்டகம் இழுத்துட்டு போயிடும். இன்னொரு இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனுஷனோட தலைவிதி, அதாவது தலைவிதினா வில்லுன்னு அர்த்தம், தலையெழுத்து. அந்த தலையெழுத்து ஏதோ ஒரு வகையில சேஞ்ச் ஆகும். சரியா? சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒரே விஷயத்தினாலதான் ஏற்படும். கண் திருஷ்டி, கண்ணேறு, எவிலை, அந்த ஒரு விஷயத்தினாலதான் மாறுபடும். சரியா? இன்னொரு விஷயம் என்ன, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ல என்ன வரும்னா, இந்த உலகத்துல 100க்கு 60% பேரு இறக்குறது எவிலையினாலதான் இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இருக்கு. மீதி 40% பேர் இறக்குறது அவங்களோட தலையெழுத்தினால அப்படியே வாழ்க்கை கண்ணோட்டத்துல அப்படியே இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, 80 ஆகும் 90 ஆகும், டிசீஸ் வரும், இறந்து போயிடுவாங்க. பட் ரிமைனிங் 60% எப்படி இறப்பாங்கன்னா, கண்டிஸ்டினால இறப்பாங்க. எப்படி எக்ஸாம்பிள்னா, திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருப்பாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், இறந்து போயிடுவாங்க. நல்லா தானே இருந்தாரு, ஏன் இப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு உங்களால விவரிக்க முடியாது. அதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை நீங்க உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்க லைஃப் மேபி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும். என்னன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கா உங்க கடவுள்கிட்ட அதிகமான ஒரு வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறது. சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது நெகட்டிவான பீப்புளை ரிமூவ் பண்ணிருங்க. அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ரிமூவ் இட். இட் வில் ஃப்ரம் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஒரு they will put it down in somewhere else. சரியா? அவங்களோட அனுபவத்துல இருந்து அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வச்சு உங்களை உங்களோட டம்ப் யார்ல அப்படி தள்ளிடுவாங்க. சரிங்களா?
அடுத்து வந்து நல்ல வார்த்தையை பேசி நல்ல வார்த்தையே பழகணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண் திருஷ்டி, கண்ணேறு, இந்த எபிலையிலேருந்து நம்மளை பாதுகாக்கிற விஷயம். சரிங்களா? லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கிட்ஸுக்காண்டி. உங்க வீட்டுல பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ சிறிய குழந்தைகளோ இருந்தாங்கன்னா தயவுசெய்து ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்காண்டி சொல்றேன். அட் த சேம் டைம் எவில் ஸ்பிரிட்டுக்காண்டியும் சொல்றேன். ஒரு 6 மணிக்கு மேல உங்க குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க தயவுசெய்து. சரிங்களா? இதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப டீப் டவுனா நான் போக விரும்பல. ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கா சொல்றேன். 6 மணிக்கு மேல உங்க குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க. கண்ணேறு, கண் திருஷ்டி, எவிலையில ரொம்ப அவேர்னஸா இருங்க. Take care of your health. Take care. The voice of truth, Farooq.